ஹலோ ஆஸ்பரண்ட், இந்த வீடியோவில் விகிதம் அப்புறம் விகிதாச்சாரம் இந்த தலைப்பில் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். ஒரு வகுப்பில் வந்து உள்ள மாணவ மாணவிகளோட விகிதம் கொடுத்துட்டாங்க. 5:6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5:6 அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா 5x, மாணவர்களோட விகிதம் வந்து மாணவர்களோட எண்ணிக்கை 5xன்னு எடுத்துக்கிறோம். மாணவிகளோட எண்ணிக்கை வந்து என்னென்னா 6x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? மாணவர்களோட எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க 30 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா மாணவிகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாணவர்களோட எண்ணிக்கை வந்து 30 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மாணவிகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? மாணவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 5x நம்ம ஏற்கனவே எடுத்திருந்தோம்ல, அந்த 5x = 30 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம x என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம 6xல் போட முடியும். x = என்ன வரும்? 30 / 5 வருமா? 30 வந்து என்னென்னா 5ஆல் வகுத்தா என்ன வரும்? 6 அப்படின்னு வருமா ஆன்சர்? ஸோ மாணவிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 6x அப்படின்னு இருக்கும். 6 × 6 = 36 அப்படின்னு நம்மளுக்கு வரும். மாணவிகளோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 பேர் அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் இதே மாடலில் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு கல்லூரியில் வந்து ஆண் பெண்களோட விகிதம் எவ்வளோ இருக்குது? 8:5 அப்படின்னு இருக்குது. பெண்கள் வந்து என்னென்னா 160 பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா கல்லூரியில் மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆண் மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளோ? 8x. பெண் மாணவர்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x. 5x = என்னது? 160ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போனா x = என்ன வரும்? 160/5 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 5ஆல் வந்து வகுத்தா என்ன வரும்? 5 3 15 வருமா? மிச்சம் 1 இருக்கும். 5 2 வரும். ஸோ x = என்னது? 32 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்த மாணவர்கள் அப்படின்னா ஏற்கனவே வந்து என்னென்னா எத்தனை பேர் இருக்காங்க? ஆண் மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 8x. இதுவே பெண் பிள்ளைகள் எவ்வளோ இருக்காங்கன்னா 5x. = எவ்வளோனா 8x + 5x எவ்வளோனா 13xன்னு வருமா? எக்ஸோட மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? 32. 13 × 32 போட்டு பாருங்கள் என்ன வருதுன்னு. 13 × 32 2ஆல் பெருக்குனா 2 3 6 2 2 2 1 2 3 3 என்ன வரும் அப்படின்னா 9 வருமா? 3 வரும். 6 அடுத்தது 1 வரும். மிச்சம் 416 அப்படின்றதான் மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம மாணவியர்களது மட்டும் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து என்ன மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க. அதனால் ரெண்டுத்தையும் கூட்டி நம்ம போடுறோம். ஓகே, இதே மாடலில் ஹோம்ஒர்க் சம் வந்து ஒன்று பார்க்கலாம். இந்த சம்மில் வந்து பாருங்கள், மாணவ மாணவிகளுடைய விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க. மாணவர்களோட எண்ணிக்கையை வந்து கொடுத்துட்டாங்க. மாணவியர்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சம் அதே மாடல் தான். இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.